அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் மிஸ்டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 நபர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள உரையாடும் பொழுது பல விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது வாடிக்கை. இது நிறைய இடங்களில் தகராறில் போய் முடிஞ்சிடும். அதுக்கு என்ன காரணங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக உலகத்தில் உள்ள மொழிகளில் தமிழ் மொழி தான் வார்த்தைகளை தத்தெடுத்து கொண்ட மிகப்பெரிய மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இருக்கிற பெரும்பாலான வார்த்தைகள் தமிழ் மொழிக்கு சொந்தமானதில்லை. இதெல்லாம் 1947க்கு பிறகு இந்த 54 அந்த மாதிரி ஆண்டு வாக்கில் தமிழ் மொழி கல்வி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட போது ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் அச்சிட்டு வெளியிடுவது, பாட புத்தகங்களாக அச்சிடும்போது ஆங்கில வார்த்தைக்கு உண்டான தமிழ் வார்த்தைகள் இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதம், அதுபோல் இந்தி, தெலுங்கு, கன்னடம், இன்னும் எல்லா மொழிகள் ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைகளை கூட அதுக்கு இந்த விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியில், அதை சேர்த்து அந்த வேற்று மொழியினுடைய வார்த்தைக்கு ஒரு விகுதியை, உதாரணத்துக்கு இம் அப்படிங்கிறது, மைதான் அப்படின்னா இந்தி வார்த்தை, அது கூட ஒரு அம் அப்படிங்கிற விகுதியை சேர்த்துட்டோம்னா மைதானம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை உருவாக்குனாங்க. 1954 உருவாக்கப்பட்டது தான் ஏகப்பட்ட வார்த்தைகள். அதை வச்சு தான் நம்ம தமிழ் மொழி வளர்ந்தது. பெரும்பாலான ஒரு 70% சொற்கள் அந்நிய மொழி சொற்களாகத்தான் இருந்தது. பாட புத்தகங்கள் கூட பயன்படுத்தி வந்தது. இதெல்லாம் பல பேர்த்துக்கு தெரியாது. இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். பல காலம் நண்பர்களாக இருந்தால் கூட அவர்களுக்குள்ள வேறுபாடான மெமரி திறன், மற்ற வாழ்க்கை அனுபவங்கள் தினந்தோறும் சந்திச்சிட்டா கூட அவங்களுக்கு வேற்று அனுபவங்கள் இருக்கும். அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அனுபவங்களை வச்சு தான் உலகத்தை பார்ப்பாங்க. அப்படிங்கிறது இயல்பு இல்லையா? 2 பேர் சந்திச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாலும் அது கூட தன்னுடைய அனுபவங்களை கொண்டு போய் கோர்த்து விடுவாங்க. அது மனித இயல்பு. அப்போ என்னென்னா, மற்றவர்களை பற்றி பேசினா கூட, மற்ற விஷயங்களை பற்றி பேசினாங்க கூட, அந்த விஷயங்களை கொண்டு தனக்குள்ளே கோர்த்து தன்னை அதை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மன நிலைமை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பேச்சு என்றைக்குமே வெளிப்படையாக இருக்கும். ரெண்டாவது அது என்னை சுற்றி வரவே வராது. என்றுமே என்னை ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் அங்கே திணிக்கக்கூடிய விஷயமோ இதோ இருக்காது. பொது இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை விலைக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். பல பேர்கிட்ட நம்ம பழகும் பொழுது அந்த மாதிரி ஒருத்தன் கொஞ்ச நாள் கழித்து, நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது, பொதுவாக என்ன வாழ்க்கை வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ட்டு நார்மலாக தானே விசாரிப்போம். அப்படி விசாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் வசதி குறைவான வாழ்க்கை இருக்கிறத அவன் தன்னுடைய உரையாடல் மூலமாக எனக்கு விளங்க வச்சான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியில் தொழில் ரீதியான தொடர்பு மூலமாக அங்கிருந்து இந்த வருமானம் ஈற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருந்ததுனால அந்த கம்பெனியை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நானாக எடுக்கலை. அவனாக இந்த கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சியை பற்றி அவன் பேச ஆரம்பித்தான். நானும் ஆமாம், அதுக்கு என்ன காரணம்னா, மாதம் யார் யாருக்கு அந்த தொழில் ரீதியான பில் பாக்கி இருக்குது அதை செட்டில் பண்ணிடுவாங்க. மற்றவங்களுடைய இப்போ சப்ளையர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கம்பெனின்னா பல விதமான பொருட்களை சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பொருளை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. அதனால் அந்த கம்பெனி மாதம் சரியாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி அடுத்தவங்களுடைய காசை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு சில பேர் தொழில் செய்வாங்க. பேமெண்ட்டே கொடுக்காம அலைய வச்சு அவங்கள உண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அமையல. ஒரு நல்ல கம்பெனி இருந்தது. அதனால தான் இந்த கம்பெனியெல்லாம் வளர்ந்துருக்குது. மற்றவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரிவர
பேமெண்ட் கொடுக்கறதுனால தான் அங்கே பணி செய்கிறவங்க வந்து ஒரு ஆர்வத்தோட விரைவாக பணி செய்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். மற்றவங்களுடைய காசை வச்சு இழுத்து பிடிச்சி அதை உபயோகித்து வாழ்க்கையில் முன்னேறினோம்னா அது நடக்காது அப்படின்ட்டு நான் என்னுடைய அந்த கம்பெனி மேலே தான் என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க இருக்குது. உடனே அவன் மூஞ்சி வந்து பேசிகிட்டு இருந்தவன் மூஞ்சி அப்படியே சுருங்கி கடுகடுன்னு ஆகிடுது. அதனால் ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த முகத்தில் தெரியுது. எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அப்புறம் சரின்ட்டு அவன் அவசர அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு இதை சொன்னோடனேயுமே அவன் கிளம்பி ஓடியே போயிட்டான். பிறகு நம்ம ஏன் இப்படி திடீர்னு கட் பண்ணிட்டு போனான்ட்டு நான் உட்காந்து யோசிக்கும் பொழுது தான் இந்த அடுத்தவங்களுக்கு ஆசை ஆட்டையை போட்டு அதுலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவன் தான் இந்த கேரக்டர் அப்படிங்கிறது மறுபடியும் தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிது. நான் மறந்துட்டேன் இவனுடைய கேரக்டர் என்னங்கிறது. நம்ம எப்பேற்பட்ட கேரக்டராக இருந்தாலும் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா நமக்கு அறிவு இருக்கிறதுனால அவங்களுடைய தகவலை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, சுற்றுமுட்டு இருக்கிறவங்க. அப்படிங்கிற காரணத்தினால அவனைத்தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சி குத்தி காட்டுறேன்னு நினச்சி அவன் குற்ற உணர்வில் ஓடி போயிட்டான். இங்கே வந்து பிழையாக புரிந்து கொள்ள அவனுடைய அனுபவத்தை பொறித்து அவன் புரிஞ்சுக்கிறான். நான் முழுக்க சொன்னது அந்த கம்பெனியினுடைய நல்ல தன்மையை பற்றி. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டணும். இப்படி இருந்திருந்தால் அது வளராது, இப்படியெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அவங்க இருக்கிறதுனால தான் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஏன் வளரலைன்னு இந்த மாதிரி கேடுகட்ட விஷயங்களை செஞ்சதுனால தான் இவனுடைய வாழ்க்கை கீழ்த்தரமாக போயிடுதுங்கிறத நான் வந்து குத்தி காட்டுறேன்னு நினச்சி அவன் பிழையாக புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டா என் மேலே கோவப்பட்டு அதுக்கு பிறகு அவனை நான் சந்திக்கவே இல்லைன்னு வைங்களேன். அதனால் தமிழ் வார்த்தைகள் உபயோகிக்கும் பொழுது மிக மிக கவனமாக மிக குறைந்த வார்த்தைகளை வச்சு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு வந்து பூரா அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு தனி அனுபவங்கள் இருக்கிறதுனால நம்ம எதை சொன்னாலும் தவறாக அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா. இதுதான் வந்து கம்யூனிகேஷன் மிஸ்டேக்குன்னு பேர். எந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை அதில் கொண்டு போய் இணைத்து பார்க்கும் பார்வை இருந்ததுன்னா அது விளங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறது. நமக்கு தெரிஞ்சு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 100 பேர் 100 கேரக்டராக இருப்பாங்க. ஒவ்வொருத்தனுடைய அனுபவம் உள்ளே என்னங்கிறது நம்ம கூடயே இருக்க போகிறதில்ல. அவனுடைய அனுபவங்கள் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். நம்ம ஒரு கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்ம அனுபவங்களை பற்றி விவரிக்காவிட்டால் கூட இப்போது உலகத்தில் நடக்கக்கூடிய விவரங்களை சொன்னால் கூட அது அவனுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு உலகத்தில் ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த திருட்டை பற்றி பேசினா இவனே ஒரு திருடனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனைத்தான் சொல்கிறேன்னு நினச்சி அவன் கோவிச்சுக்குவான் நம்ம மேலே. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கில் தகவல் பரிமாற்ற பிழை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறதுனால நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் வார்த்தைகளை அளந்து செலக்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்தியா அளவில் இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள்லும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நம்ம அது அருமையான ஐடியா அப்படின்ட்டு சொல்லிட்டோம்னா போதும், நம்மளை அந்த கட்சிக்காரன் முடிவு பண்ணி அந்த கட்சியை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம வரும்போது மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியை அது ஏதோ ஒரு காரியம் நல்லது காரியம் செஞ்சுருக்கும், அதை நம்ம வந்து சொன்னோம்னா அந்த கட்சியை பேசுகிற மாதிரி நம்மளை வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. இதுவும் வந்து பிழையான புரிதல் தான். நான் ஒரு இடத்துல இந்த தொழில் சம்மந்தமான ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் ஜிஎஸ்டி பில்லே போட மாட்டான். அப்படி போடாமல் அந்த ஸ்டூண்டு ஷீட்டில் எழுதியே வந்து இது ஒன்று ஜிஎஸ்டி எதுக்கு கட்டணும், அது வந்து இங்கே இருக்கிற லோக்கல் கட்சிக்காரன் அந்த கட்சி பத்திரிக்கையெல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய நபராக போயிட்டான் அந்த ஆள். அதனால் அவன் என்ன பண்ணா, அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் இது வந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் திட்டம் போட்டது மன்மோகன் சிங் காலத்தில் அப்படிங்கிறது கூட அந்த ஆளுக்கு தெரியல. உடனே வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து அது வந்து இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்ட்டு போகும்போதெல்லாம் வந்து அதை பற்றி அந்த கட்சியை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அப்படி நான் வந்து புரிய வைக்கிறதுக்கு எனக்கு முடியல.
அப்புறம் தான் ஒரு நல்ல யோசனை ஒன்று தோணுச்சு. எங்கேயோ இருந்து நம்ம ஊரில் வந்து வடக்கன் வந்து வாழ்கிறான், எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளவு வளர்ச்சி திடீர்னு கிடச்சிருது அப்படின்னு தெரியுமான்னு கேட்டேன். அவனுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறானுங்க அப்படின்னு. அதெல்லாம் காரணம், அது பழைய ஆட்கள். இப்போ புதுசாக வந்து இந்த ஜிஎஸ்டி வந்தவரை இவங்கெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன். அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையேன்னு. அப்படி நான் விளக்கமாக சொன்னேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து 1ஆம் தேதியிலேருந்து பில் போடுறீங்க, கலெக்ஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க. எப்போ வந்து அதை ஜிஎஸ்டியினுடைய இது அமௌண்ட்டை வந்து எப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்டுறீங்கன்னா, ஒரு மாதம் கழித்து அடுத்த மந்த் எண்டிங் முடிஞ்ச பிறகு தானே அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் தானே கட்டுவோம் அப்படின்னா. அப்போ ஒரு மாதம் வரைக்கும் மக்கள் கொடுக்குற உங்கள்கிட்ட பொருள் வாங்குகிற அந்த ஜிஎஸ்டி உங்கள் கையில் இருக்குது. அது ரன்னிங் கேபிட்டலாக நீங்கள் மாற்றுறீங்களா இல்லையா? ஜிஎஸ்டி போடுறதுனால இவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது இந்திக்காரனுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையே. எதிர்கட்சின்னு போட்டு இது ஜிஎஸ்டி வேண்டான்னு போராடிட்டு இருந்தீங்களே, நீங்கள் முட்டாளா இல்லையான்னு கேட்டேன். கடப்பாறை முழுங்கின மாதிரி முழிச்சாப்படி. அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி பில்லை போட்டு, ஓ இப்படி ஒரு வசதி இருக்குதா, இது நமக்கு தெரியாமல் போச்சே, இந்த கட்சி தலைவனுகள்லாம் நம்மளை இப்படி முட்டாள ஆக்கிட்டானுங்களேன்னு போட்டு அந்த கட்சி பேப்பரையெல்லாம் கிழிச்சு வீசிக்கிட்டு அப்புறம் ஜிஎஸ்டி போட்டு இப்போ நல்லா இருக்கிற. அப்படி கட்சிக்கார கிறுக்கு பயலுக்கு போராடுறானுங்கன்னா அவனுக்கு அவனுடைய சுயநலத்துக்காக போராடுறதுங்களோட பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. அந்த கட்சி சார்பாக ஓட்டை போட்டு இப்படி ஏறக்கூடிய 2 வருஷம் ஜிஎஸ்டி கட்டாமல் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டான் அந்த ஆள். அதுக்கு பிறகு நான் தெளிவாக விளக்கணும். ஒரு 10 லட்சம் ரூபா டர்ன் ஓவர் பண்ணால் அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி வசூல் பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை நீங்கள் உடனே போய் அடுத்த நாளே கட்ட போகிறீங்களா? ஒரு மாதம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வச்சு மெட்டீரியல் வாங்கி போட்டு ரொட்டேஷன் அடிக்கிறீங்களா இல்லையா? அந்த 18% 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு சிந்திச்சு பாருங்கள். 1,80,000 ரூபாய் ஆச்சு. அது வந்து அனாமத்தான் நமக்கு ரன்னிங் வட்டியெல்லாம் கடன் மாதிரி ரொட்டேஷனுக்கு கிடைக்குதா இல்லையா? இப்படிங்கிறது சொன்னவர் தான் அவனுக்கு புரிஞ்சுது. இப்போ அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடுறதில்ல, அப்படி மாறிட்டான். இந்த படுவாவை இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானுங்களே அப்படின்ட்டு. அதனால் இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, புரியாமல் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது போன்ற விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கணுமா ஒழிய இந்த பிக் பாஸில் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நல்லா விளங்கிடும். அப்புறம் ஆரம்பத்தில் என்னை பிஜேபிக்காரன்னு நினச்சிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன். அப்படி நான் பிஜேபியும் இல்லை, எந்த கட்சியுமே எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு சொல்லி புரிய வச்ச பிறகு தான் அப்புறம் இப்போ நல்லா இருக்கிற. அப்படி அதனால் வந்து கம்யூனிகேஷன் மிஸ்டேக் வர்றதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க அனுபவங்களை வச்சு மற்றவங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்கேயாவது ஒரு ரோட்டில் சந்திக்கிறவங்களில் எவனா ஒருத்தனாவது அறிவாளியாக இருப்பானா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவு கம்மி தான் அப்படின்னு நினச்சிட்டு அறிவை தேட ஆரம்பித்தோம்னா இதுபோல் இந்த பரிமாற்ற பிழையெல்லாம் வந்து நமக்குள்ளே நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.